செல்வி ஜெயலலிதா இருந்த காலத்திலே 2 பேருக்கும் முட்டல் மோதல் மாவட்ட செயலராக பிரச்சனைகள் உருவாது. இதை அறிந்துதான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் ஓபிஎஸ்ஸை வெற்றி பெற வைத்து இங்கே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டே கொடுத்து கூட இருந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். கிராமத்தில் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட கிராமத்தில் எம்ஜிஆர் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆமா, பல கிராமங்கள்ல எவ்வளவு விளக்கியும் கூட உயிரோட தான் இருக்கிறாரு. இருப்பாரியா இங்கேயோ இருப்பாரியா அப்படிதான் சொல்றாங்களே. ஆமா, அந்த மாதிரி அவர் மறைந்து விட்டார் என்று அவங்க நம்ப முடியாத அளவுக்கு கூட சில குக்கிராமங்கள்ல இருக்கு. இப்போ குக்கர் சின்னம் என்று வருகிற பொழுது இந்த குக்கர் சின்னத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 8-9 ஆண்டுகளாக அவங்க எதிரும் புதிருமாக இருந்தாங்க. தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட போது கூட திமுக அரசுக்கு சாதகமான விஷயத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் கூட நமக்கு போதிய இடம், இரட்டை இலக்கம் கேட்டோம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான அந்த மன வருத்தம் இருக்குது. அறிவாலயத்துக்கே அழைத்து உடனுரை வான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் திரு ஸ்டாலின் அவர்களே அவங்களுக்கு வெற்றி முக்கியம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், வெற்றி பெற்றே தீர வேண்டும், இதில் ஒரு 50-60 தொகுதியை நம்ம மீட்டெடுக்கணும், அதனால தான் நான் 200+ சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2026 தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே மிகப்பெரிய சவால். கூடுதல் சவால் என்பது பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திமுக என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிறது. இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரதிபலிக்கும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், திராவிட இயக்க சிந்தனையாளர் துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. மகிழ்ச்சி, சிறப்பு. ஒவ்வொரு தொகுதியும் நம்ம கள ஆய்வு பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். தென் மாவட்டங்களில் தேனி மாவட்டம் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, உங்களுக்கு மதுரை, ராமநாதபுரம், இந்த 5 மாவட்டம் முக்கியமான மாவட்டம். அது அந்த பகுதியை சார்ந்தவர் நீங்கள், உத்தமபாளையம் பகுதியை சார்ந்தவர். அது இல்லாமல் அதாவது 72 அந்த தேர்தல் காலகட்டத்திலேருந்து நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வரீங்க. இப்போ தேனி தொகுதியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போடி நாயக்கன் தொகுதியில் போட்டியிடுறார். அவரை எதிர்த்து நாராயணசாமி போட்டியிடுறார். அதிமுகவில் களம் கடுமையான போட்டின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை? இல்லை, இப்போ தேனி மாவட்டத்தை பொறுத்தளவில் தேனி, பெரியகுளம், போடி, கம்பம்னு ஒரு 4 தொகுதிகள் இருக்கிறது. இதில் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரும் இன்றைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே ஒரு 4 முறை 5 முறை அதில் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அந்த போடிநாயக்கனூர் தொகுதி தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்து முதலாக 1989ஆம் ஆண்டில் அங்கே தான் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலாக வந்தார். ஆமாம். அதன் பிறகு தேனி பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் போடி தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். அதற்கடுத்து ஓ பன்னீர்செல்வம் ஒரு 4-5 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. இப்போ நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாராயணசாமி தான் இப்போ போடிநாயக்கனூர் தொகுதியில் திரு ஓபிஎஸ்க்கு எதிராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே அந்த நாடாளுமன்ற தொகுதியில் அவர் தேனியில் போட்டியிட்ட டிடிவி தினகரனுடைய மனைவி அனுராதா தினகரன் அவர்களிடம் அவர் கட்டுத்தொகையை இழந்தார். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் டிடிவி தினகரன் இருந்தார். அதுக்கு முதல் சட்டமன்றத்தில் தான் அவங்க இருந்தாங்க. அதில் டெபாசிட் பறி கொடுத்தது. குறிப்பாக சொல்லப்போனால் போடிநாயக்கனூர் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்குகள் குறைவாக தான் நாராயணசாமி பெற்றிருக்கிறார். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேனி மாவட்டத்தை பொறுத்தளவில் கணிசமான அளவுக்கு முக்குளத்தூர் வாக்கு வங்கி இருக்கும். அந்த வாக்கு வங்கியை குறிவைத்து தான் அங்கே பெரும்பாலான வேட்பாளர்கள் போடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இவர் களம் இறக்கப்பட்டிருக்கிறார். திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே அவர் அந்த மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர். அங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற தங்க தமிழ்ச்செல்வன் கல்லர் சமுதாயம். இந்த 2 சமுதாயத்தினரும் அங்கே அதிகமாக இருக்கிறதுன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று, அவர் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள்லையும் அதற்கு முன்பு அமைச்சராக இருந்த காலகட்டங்கள்லையும் அந்த போடிநாயக்கனூர் தொகுதிக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை பண்ணியிருக்காரு, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். பொறியியல் கல்லூரி ஆகட்டும், மருத்துவக் கல்லூரி ஆகட்டும், பாலிடெக்னிக் ஆகட்டும், அது மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் பண்ணியிருக்கிறாரு. பிரபலமானவர் என்கிற பட்டியலில் அவர் முதன்மையாக இருக்கிறார்.
நாராயணசாமி வந்து ஒரு சமுதாய அளவில் நாயுடு சமுதாயம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் கூட, அங்கு நான் குறிப்பிட்டது மாதிரி 40,000 வாக்குகள் குறைவாக பெற்றவர். இந்த 40,000 தாண்டி எந்த அளவிற்கு வாக்குகளை பெறப்போகிறார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் அந்த தொகுதியை பொறுத்தளவில் ஓபிஎஸ்னுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றிங்கிற மாதிரி தான் அங்கேயே இருக்காங்க. இன்னொன்று தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் இவருக்கும் 7ஆம் பொருத்தம்னு நம்ம காலங்காலமாகவே செல்வி ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே 2 பேருக்கும் முட்டல் மோதல் மாவட்ட செயலராக இருக்கிற போதெல்லாம் பிரச்சனைகள் உருவாகுது. இதை அறிந்து தான் நேர்காணலுக்கு வந்தபோது தமிழ்ச்செல்வனை அழைத்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் ஓபிஎஸ்ஸை வெற்றி பெற வைத்து இங்கே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டே கொடுத்து கூட இருந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ஸோ அதனால் அந்த இதெல்லாம் அவருக்கான வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதில் இந்த பக்கம் கம்பம் பார்த்தீங்கன்னா, கம்பம் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏவாக இருந்த எஸ்டிகே ஜக்கையன் அவர்கள் தான் இருக்காங்க. அவரும் அந்த பகுதியில் பிரபலமானவர், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர். அவர் எதிர்த்து போட்டியிடுகிற கம்பம் என் ராமகிருஷ்ணன் இருக்கார்ல, மதிமுகவில் வந்து ஆமாம், அவர் மதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு, மதிமுகவில் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காரு. அந்த பகுதியில் பிரபலமானவர். இந்த இருவருமே ஒக்கலிக கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த எஸ்டிகே ஜக்கையனும் கவுண்டர் சமுதாயம், இவருமே. அந்த பகுதியில் மட்டும் எப்படி ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது? இல்லை, அதாவது இந்த ஒக்கலிக கவுண்டர் சமுதாயம் வந்து இந்த தேனி மாவட்டத்தில் கம்பம், கூடலூர், காமையங்குண்டன்பட்டி, அணைப்பட்டி, புதுப்பட்டி, ஒரு சர்க்கிள் ஃபுல்லாகவே ஒரு அடர்த்தியாக அந்த மக்கள் வாழுகிறார்கள் இந்த ஒக்கலிக கவுண்டர் சமுதாயம். இன்னொன்று, அவங்க வந்து கர்நாடகாவின் பிரதிநிதியாகவே இருப்பாங்க. கன்னடம் தான் பேசுவாங்க. அந்த கர்நாடகாவில் இருக்கிற கன்னடர்களுடைய அந்த திருமண அணுகுமுறை, குடும்ப அணுகுமுறைகள் தான் இங்கேயுமே இருக்கும். தாலி கூட போட்டுக்க மாட்டாங்க, வளையல் பொட்டு மாதிரி பொட்டு கட்டுறதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இது கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பகுதிக்கு குடிபெயர்ந்து. ஆமாம், அந்த மலைப்பகுதிகளில் வேலை பார்க்க வந்து அவங்க இங்கே குடிபெயர்ந்து அவர் மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்களாக அந்த பகுதியில் இருப்பாங்க. கம்பம், கூடலூர் பகுதியெல்லாம் இருப்பாங்க. பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஏலக்காய் தோட்டங்கள்லாம் அந்த கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கும். முன்னே இருந்த ஆர்டி கோபாலன், கூடலூர் ராமசாமி போன்றவர்கள்லாம் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்போ கட்சி ரீதியாக பார்க்குற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் வந்து ராமகிருஷ்ணன் வலிமையான வேட்பாளர் இருக்கார். கடந்த முறை எஸ்டிகே ஜக்கையன் வந்து போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அப்போ இந்த முறை ஆட்சி கட்சியான திமுக வந்து வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் அந்த பகுதியில் பெருமளவு இருந்து எஸ்டிகே ஜக்கையனுடைய செயல்பாடுகள் மீது ஈர்ப்பு. ஏன்னா அவர் பெரும்பாலும் அவர் அட்வொகேட்டாக மதுரையில் தான் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்பப்போ கம்பம், புதுப்பட்டியில் அவங்க உறவுகள் இருக்காங்க, சொந்த வீடு புதுப்பட்டியில் தான் இருக்குது, அந்த அளவில் இருக்கும். ஆனால் ராமகிருஷ்ணன் அவருடைய அண்ணன் நடராஜன் சொல்லியிருந்தார், நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு பார்க்குற போது ஜக்கையனை விடவும் குடும்ப உறவுகள் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. கட்சி ரீதியாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 2-3 முறை வெற்றி பெற்றவர் என்பதனால் வெற்றி சாத்தியம் என்கிற பார்வை இருக்கிறது. மக்கள் என்ன முடிவெடுக்காங்கிறத நம்ம தேர்தலில் தான் பார்க்க முடியும். ஆண்டிப்பட்டியில் ஒரு வித்தியாசமான போட்டி. அண்ணன் தம்பி 2 பேரும் மோதுறாங்க. ஆமாம், லோகிராஜனும் மகாராஜன் தொடர்ந்து மோதிக்கிட்டு இருக்காங்க 3 முறை. ஆமாம், அது ஒரே குடும்பத்தில் 2 பேரும் போட்டியிடுறது எப்படி உறவுகளுக்கு உள்ள சிக்கலை ஏற்படுத்தாது? ஆமாம், நீங்கள் அந்த அரசியல் வந்து விட்டாலும் அண்ணன் என்னடா தம்பி அவ்வளோதான் ஆகி போயிடுச்சு. நீங்கள் அந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் அந்த வீடு இருக்கும். ஒரே ஒரு குறுக்கு சுவர், இந்த பக்கம் மகாராஜன், இந்த பக்கம் ரோஹிராஜன் இருப்பாங்க. இங்கே உதயசூரியன் இருக்கும், இங்கே இரட்டையில் இருக்கும். 2 பேருமே அண்ணன் தம்பிகள் தான். இன்னும் ஒரு வீட்டில் சமைச்சு இந்த வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி தான் இருக்கும். உறவுகள்ங்கிற வரையில் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. கட்சி என்று வருகிற பொழுது அண்ணனை வீழ்த்தணும்னு தம்பி களம் இறங்கி இருக்கிறாரு. மகாராஜன் வந்து இப்போ ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதற்கு முன்புமே அவருடைய களப்பணிகள் என்பதும் எல்லா விஷயத்துலையும் எதுனாலும் போயிடுவார், அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது. அப்போ 2 முறை அண்ணன் வெற்றிக்காக நாமெல்லாம் ஓட்டு போட்டோம், இந்த முறை தம்பி வெற்றி பெறட்டும்னு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சமுதாயம் மக்கள் இருக்காங்கல்ல, உறவுகள் சமுதாயத்தினர்,
அங்கே வந்து ஆண்டிப்பட்டியை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆமா. நின்று வென்ற தொகுதி, செல்வி ஜெயலலிதா நின்று வென்ற தொகுதி. அந்த தொகுதியில் அதிமுக இன்று வரை பார்த்தீங்கன்னா, சில உள் குக்கிராமத்தில ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட ஆமா, கிராமத்தில ஆமா, ஆமா. எம்ஜிஆர் இருக்கிறாருன்னு தான் சொல்றாங்க. ஆமா, பல கிராமங்கள்ல நீங்க எவ்வளவுதான் போய் விளக்கியும் கூட ஆமா, எம்ஜிஆர் ஆமா. உயிரோட தான் இருக்கிறாரு. இருப்பார்யா, எங்கேயோ இருப்பார்யா, அவர் அப்படிதான் இருப்பார்யா. சொல்றாங்களே தவிர, ஆமா, அந்த மாதிரி அவர் மறைந்து விட்டார் என்று அவங்க நம்பவே இல்ல. நம்ப முடியாத அளவுக்கு கூட சில குக்கிராமங்கள்ல இருக்கு. இன்னுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இரட்டை இலைக்கான ஆதரவு என்பது அங்க நிச்சயமா நிறையவே இருக்கு. செல்வி ஜெயலலிதா காலத்துல அந்த நூற்பாலை கொண்டு வந்தது, அரசு மருத்துவமனை கொண்டு வந்தது, அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே கூட அந்த மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிமுக ஆதரவு நிலை இருக்கிறது. எனவே அண்ணன், தம்பி போட்டி என்பது கடும் போட்டி. இதுல இழுபறியில தான் வரணும். அதுல நீங்க இன்னொன்னு சொல்றாங்க. அதிகபட்சமா ஒரு 500, 1000 ஓட்டுக்குள்ள தான் வெற்றி கூட தீர்மானிக்கப்படும். அந்த அளவுக்கு இருவருமே களப்பணி தீவிரமா ஆற்றுகிறார்கள். அவருக்கு மகாராஜனுக்கு மீண்டும் சீட்டு ஒதுக்குனதுல திமுகவுல முயற்சித்த பல பேர், நான் அறிந்த வகையில வைகை சேகர்ன்னு ஒருத்தர், இன்னும் ஒரு 2, 3 பேர் சொன்னாங்க. அவங்கலாம் ஏற்கனவே நின்னு தோற்ற ஆட்கள். இந்த முறை எங்களுக்கான வாய்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு 4, 5 பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு மகாராஜனுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த அளவுல இருக்கிறபோது ஒரு இழுபறி நிலை ஆண்டிப்பட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அதிமுக மாதிரி வேட்பாளர். பெரியகுளம் தொகுதியிலையுமே திமுக, இதுலயே அதிமுக பார்த்தீங்கன்னா, ஆண்டிப்பட்டிலேயே ஆமா. ஒருபடி மேலே போய் அவர் என்ன வாக்குறுதி பேசுறாருன்னா, இந்த மராமத்து பணிகள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணார்ல, ம். அது கண்மாய்கள்லாம் அவரது ஆட்சி காலத்துல தூர்வாருனாங்க. ம், ம். அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, அது வந்து இரட்டை இலை தான் வந்து இங்க செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை லீட் எடுக்கிறாரு அதிமுக வேட்பாளர். ம், ம். ஆண்டிப்பட்டி தொகுதியில. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா, அதை வந்து பிரச்சாரம் மேற்கொள்றாரு. ஆமா, அந்த குடிமராமத்து பணிகள்லாம் அங்க அதிகமா அது இருக்கு. இல்ல பல திட்டங்கள் அந்த 4½ ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில வந்து அந்த ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு ஒரு சிறப்பு கவனம் இருந்தது. அது நம்ம ஒத்துக்க தான் வேண்டும். ஏன்னா, அது விஐபி தொகுதியா, தலைவர் வெற்றி பெற்ற தொகுதி. அது கூடுதல் முக்கியத்துவம். ஆமா, அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிங்கிற பொழுது, அந்த ஆண்டிப்பட்டி தொகுதியை நான் அரசன்பட்டி தொகுதியாகவே மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான், இந்த ஆண்டியை அரசனாக மாற்றுவேன் தான் செல்வி ஜெயலலிதா அங்கே களத்துக்கு வந்தாங்க. அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றினாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அது வந்து அதிமுகவுக்கு ஒரு சாதகமான தொகுதியாக இருக்கிறது. போட்டி கடும் போட்டி. ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தொடர்ந்து அவங்க இருந்து மகாராசன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த முறை தம்பிக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சமுதாயத்தினரும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர், இது வந்து அம்மா தொகுதி, தலைவர் தொகுதி, இதில் ரெட்டையில தூக்கக்கூடாதுங்கிற மாதிரி களமாடினார்கள். வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது, சாத்தியம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அந்த அளவில் தான் இருக்குது. நிச்சயமாக அந்த பொறுத்த பெரியகுளம் தொகுதிங்க, அது கதிர்காம வந்து அமமுக சார்பில் போட்டிடுறாரு. ஆமாம், ஆமாம். தினகரனுக்கு கொஞ்சம் செல்வாக்குள்ள பகுதின்னு கூட சொல்கிறாங்க. இல்லை, என்னன்னா பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் திரு தினகரன் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றிட்டார்ல, அந்த தொகுதியில் அவர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற பொழுது அப்போ 6 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தது. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து அந்த தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகள்லையுமே பல்வேறு உதவிகளை அப்பவே பண்ணார். அது இன்னமும் ஆமாம், நீங்கள் இன்னும் அந்த கல்வெட்டு நிறைய இருக்கும். இருக்குது. எங்கே பார்த்தாலுமே சிறிய 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 கோயில்கள் 50 லட்சம் 20 லட்சம் 25 குடமுழுக்கு பண்ணுறது, பள்ளிக்கூடம் கட்டுறது, சாலைகள் பண்ணுறது, சிறிய பாலங்கள் கட்டுறது, எல்லா வித வேலைகளையுமே அவர் பண்ணி கொடுத்தார். அது ஓ பன்னீர்செல்வம், தங்க தமிழ்ச்செல்வன், மேலூர் சாமி, சையதுகான், எஸ்என் ராஜேந்திரன், முத்துக்கருப்பன், இந்த 6 பேர் தான் இன்சார்ஜாக போட்டார் அந்த டைமில். அந்த டைமில் இந்த 6 பேரும் களமாடி தினகரனை வெற்றி பெற வைத்ததால் அந்த 6 பேரையும் தலைமைக்கு அழைச்சிட்டு வந்து செல்வி ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு பல்வேறு முக்கிய பொறுப்புகளை, சையதுகான் வந்து எம்பி ஆனார். எஸ்பிஎம் சையதுகானா தான் சொல்கிறேன், ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக எம்பி ஆனார். தங்க தமிழ்ச்செல்வனை வந்து அவரை மாணவர்கள் இளைஞரணின்னு கொண்டு வந்து ஆண்டிப்பட்டியில் நிறுத்தி பண்ணார். ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சருங்கிற மாதிரி, எஸ்என் ராஜேந்திரன் மேலூர் அவர், முத்துக்கருப்பனை அமைப்பு செயலாளராக போட்டார். அந்த மாதிரி நிறைய அவர் பண்ணி வச்சுருக்கிறார். அதனால் பெரியகுளம் தொகுதி அந்த தினகரனுடைய செல்ல தொகுதி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. இன்றைக்கும் கூட அது இருக்குது. அவருடைய வேட்பாளர் கதிரிராமன் டாக்டரு, அவர் ஏற்கனவே அந்த பகுதியில் பிரபலமானவராக இருக்கார். ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராகிறது. இந்த 18 பேர் பலியானதில் அவரும் ஒருத்தருங்கிற மாதிரி அனுதாப ஓட்டு அவருக்கு கிடைக்குமான்னு பார்க்கணும். இப்போ குக்கர் சின்னம் என்று வருகிற பொழுது, இந்த குக்கர் சின்னத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில்
ஒரு 8, 9 ஆண்டுகளாக அவங்க எதிரும் புதிருமாக இருந்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவது தான் அமமுகவின் நோக்கம்னு தொடங்குனாரு. இப்ப என்டிஏவுல போய் ஜாயின் பண்ணி இன்னைக்கு பங்காளி சண்டை முடிஞ்சிருச்சு. ஆமா. இன்னைக்கு மகிழ்ச்சியா ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கிறாரு. அப்படி எல்லாருமே தினகரன். ஆமா தினகரன் எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆமா, ஆமா, ஆமா. அவ்வளவு சந்தோஷமா பாத்தீங்கன்னா ஆ, பெஞ்சமினுக்கு அன்னைக்கு வாக்கு கேட்டு போறாரு. நான் நம்ம அரங்கத்துக்கு வர வழியில பார்த்தேன். நம்ம சேதப்பேட்டை ஹைகோர்ட்ல ஒரு ஜீப்ல திறந்த ஜீப்ல செந்தமிழன் குக்கருக்கு வாக்களிக்கணும். பக்கத்துல அதிமுக மாவட்ட நிர்வாகிகள், பகுதிச் செயலாளர்கள் எல்லாமே அது போட்டு குக்கருக்கு தான் வாக்கு கேட்டு போறாங்க. எனவே அந்த அந்த முரண்பாடு கலைந்தா சரிதான். அந்த மனத்தாங்கல் முரண்பாடுகள் கலைந்து தீவிரமா களமாடுனாங்கன்னா தினகரனுடைய ஆதரவு நிலைப்பாடு அதிமுக அதை ஆதரிக்குது அப்படிங்கிற பொழுது அவருக்கான வாய்ப்பு என்பது கதிர்காமுக்கு இருக்கும். இதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தான் போடுறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் கூட ஒரு கணிசமான அளவுக்கு அங்கே இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய வெற்றிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு உழைப்பார்கள்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 8, 10 ஆண்டுகளாக 2018-19 தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாம் பயணித்து வருகிறோம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் திமுகவுக்கு நம்ம முட்டு கொடுத்துலாம் போயிருக்கோம். பல விஷயங்கள் அரசனுடைய எதிர்த்து தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட போது கூட திமுக அரசுக்கு சாதகமான விஷயத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் கூட நமக்கு போதிய இடம், இரட்டை இலக்கம் கேட்டோம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான அந்த மன வருத்தம் இருக்குது. இந்த மன வருத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமானதுக்கு காரணம் அண்மையில் இணைந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டு அதை விடவும் வாக்கு சதவீதத்தில் அதிகம் திமுக, அதிமுக, காங்கிரஸை விட அடுத்த இடம். நாங்கள் காங்கிரஸை விடவும் கூடுதல் இடம் இருக்குது. களப்பணி ஆற்றுவதற்கு எங்கள்கிட்ட தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு திமுக மீதான அதிருப்தி இருக்குது. அப்போ இந்த அதிருப்தி என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு இணக்கமான போக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ இது தேர்தல் வெற்றி தான் முக்கியம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாக்காளர்களும் அங்குள்ள விடுதலை சிறுத்தைகளுடைய வேட்பாளருக்கு உதவினால் மட்டுமே தான் அங்கே வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அமமுக குக்கர் சின்னமும் அவங்க எதிர்வினையாற்றி களப்பணி ஆற்றுகிற பொழுது நிச்சயமாக குக்கர் தட்டிட்டு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அவருக்கு கொடுத்த 11 தொகுதிகளில் பெரியவளம் ஒரு மாதிரி பாசிட்டிவானதுங்கிற மாதிரியான பார்வை உள்ளூர் மக்கள் மத்தியிலேயே இருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அது தலைநகர தொகுதி தேனி தொகுதி. ஆமாம், அந்த தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி. ஆமாம், ஆமாம். தேனி சட்டப்பேரவை தொகுதி. அந்த தொகுதியில் கடும் போட்டி அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை? இல்லை, அதுதான் இப்போ மாவட்டத்தில் தலைநகர் சென்னை, மாவட்ட தலைநகர் சென்னை தேனி. ஆமாம், தேனி மாவட்டத்தினுடைய தலைநகர் என்று வந்தாலும் கூட அந்த பகுதிகளில் ஏராளமான கிராம பகுதிகள், அது மாவட்ட தலைநகர் என்று வந்தாலும் சுற்றி இருக்கிற ஏராளமானது பல்வேறு சமுதாயத்தினர், முக்குளத்தூர் சமுதாயத்தினர், நாயுடு சமுதாயத்தினர், கவுண்டரு, இப்படி பல்வேறு சமுதாயத்தினர் இருக்கிறாங்க. அங்கே வேட்பாளர்களை தாண்டி கட்சியினுடைய சின்னம் தலைமை அறிவித்து விட்டது, கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்வையும் நோக்கமும் தான் கட்சியினருக்கு இருக்கும். ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தால் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நமக்கான ஆதரவு நிலை என்பது, நமக்கான தொகுதிக்கான மேம்பாட்டு திட்டங்கள் என்பது தொடர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற பார்வை அந்த மக்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு விதமான அறிவிப்புகளை 297 அறிக்கைகளை கொடுத்து பல்வேறு விதமான திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. இது ஆட்சிக்கு இருக்கிற இந்த கடன் இவ்வளவு 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, எதையுமே திமுக அரசு நிறைவேற்ற முடியாது, அவர்களால் செயல்படுத்த முடியாது என்று தெரிவித்துவிட்டு இவர் ஒரு 60,000 கோடி 70,000 கோடி செலவழிக்கக்கூடிய அளவிற்கான இந்த திட்டங்களை, புதிய அறிவிப்புகளை, வாக்குறுதிகளை கொடுப்பது என்பது மக்கள் மத்தியில், அந்த பகுதி மக்கள் மத்தியில் பெரிய அளவுள்ள ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி வருகிற பொழுது பெரும்பாலும் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற 2021 வெற்றி பெற்ற தொகுதிகள் இருக்குல்ல, அதில் நீங்கள் அதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டாம், அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு 70-74 இடங்களில் வெற்றி பெற்றதில்ல.
65 இடங்களில் அதிமுக, தோழமை கட்சிகள்னு ஒரு 8, 9 இடங்களில் ஜெயிச்சதில், இந்த 74 தொகுதிகளில் நீங்கள் தீவிர கவனம் செலுத்தி வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரியான பார்வையோடு களம் இறங்கியிருக்கிறாங்க. அந்த 70 தொகுதிகளின் 70, 74 தொகுதிகளினுடைய நிர்வாகிகளை அறிவாலயத்துக்கே அழைத்து உடனுழைப்பே வான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவுள்ள திரு ஸ்டாலின் அவர்களே அவங்களுக்கு வெற்றி முக்கியம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், வெற்றி பெற்றே தீர வேண்டும், இதில் ஒரு 50, 60 தொகுதியை நம்ம மீட்டெடுக்கணும், அதனால தான் நான் 200+ன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் களம் இறங்குகிற பொழுது அதிகபட்சமான இடங்களை பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் களமாடுவதால் நிச்சயமாக இந்த தொகுதிகள்லாம் மீட்டெடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த மதுரை மாவட்டமாக இருக்கிறதுல தேனி, திண்டுக்கல் எல்லாமே இருந்தது, விருதுநகர் எல்லாமே இருந்த காலகட்டத்தில் ஒரு 17 சட்டமன்ற தொகுதியில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அதிமுக தான் 14, 15 இடங்களில் வெற்றி பெற்றது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் புரட்சித்தலைவர் காலத்தில் மிகப்பெரிய கோட்டையாக இருந்தது. இப்போ அங்கங்கே ஆட்கள் அந்த பகுதி மக்களினுடைய செல்வாக்கு பெற்றவர்கள் என்கிற மாதிரி மாறி 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 வெற்றிகள் வருகிறது. அப்படி மாறி மாறி வெற்றிகள் வருகிற பொழுது கடந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் கணிசமான இடங்களை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடுச்சு. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் அவங்க அந்த கொங்கு மண்டலத்தில் செலுத்தின கவனத்தை தென் மாவட்டங்களில் செலுத்தாதனுடைய விளைவு தான் அந்த தோல்வி. எனவே அந்த தோல்வியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு அதிமுகவுக்கு இப்போது வாக்கு வலிமை இருக்கிறதா, பாஜக கூட்டணி சேர்ந்ததால் அது சாதகமாக பாதகமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, தொடர்ந்து வர கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிமுக கூட்டணிக்கு தான் கொஞ்சம் லீட் எடுக்கிறது. ஆமாம் ஆமாம், எல்லாருமே அதாவது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நிலவரம் மாறி இருக்கதா. ஆமாம் ஆமாம், அதாவது ஒரு நிறுவனம் நியூஸ் 18லாம் வந்து நாங்கள் அப்படி கருத்து கணிப்பே போடலைன்னு மறுத்துட்டாங்க. சில இது ஃபேக்காக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து இவருக்கு 4%, 3% எடப்பாடிக்கு அதிகமாக இருக்குது, ஸ்டாலினுக்கு குறைவாக இருக்குங்கிறாங்க. இவங்க ஒரு 150, 160 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்கன்னு திமுக தரப்பில் ஒரு தரப்பு சொல்லுது. இதில் இந்த கருத்து கணிப்புகள் என்பது கருத்து திணிப்புகளாகவும் டெஸ்க் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்வையும் கூட இருக்குது. நம்ம யதார்த்தத்தை பார்க்குற போது என்னென்னா, இப்போ 2021 ஓரளவு கணிசமான வெற்றி, 65 இடம், பிரதான எதிர்க்கட்சி. அப்படியே 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாங்க, இந்த 234 தொகுதியிலும் பதிவான வாக்குகளை பார்க்குற போது வெறும் 11 இடங்களில் தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இப்போ 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 2ஆம் இடம், 3ஆம் இடம் வந்திருக்கு. அப்போ இதில் 140, 150 இடத்தை மீட்டு மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இப்போ களமாடுகிறார்கள். அப்போ இந்த ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதற்கான வலிமை அதிமுகவுக்கு இருக்காங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மக்கள் வந்து பெரிய அளவில் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம பல பதிவுகளில் இதிலே பேசியிருக்கோம். திமுக ஆட்சிக்கு எதிராக எல்லா தரப்புமே கிட்டத்தட்ட 52 துறைகள் இருக்குது. அந்த துறைகளில் பணியாற்றுகிற ஊழியர்கள், அலுவலர்கள் எல்லோருமே போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. மக்கள் மத்தியிலையும் அதிருப்தி இருக்குது. ஆனால் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகள் அப்படியே இருக்குது. திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இன்றைக்கு 23 கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. சிறிய கட்சின்னு 1%, 1%, ஒரு 10 கட்சியை நீக்கிட்டாலும் ஒரு 10, 13 கட்சிகள் வலிமையான வாக்கு வங்கி உள்ளது. அப்போ அது அப்படியே இருக்கும். அது திமுகவிலிருந்து இந்த பக்கம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இடையில் தமிழக வெற்றி கழகம், விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க ஒரு கணிசமான ஒரு 10, 15% வாக்குகளை எடுப்பாங்க. அது எங்கே சேதாரத்தை ஏற்படுத்துங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால தான் நான் சொன்னேன், இந்த 2026 தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே மிகப்பெரிய சவால். கூடுதல் சவால் என்பது பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திமுக என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிறது. இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரதிபலிக்கும். மாவட்டத்தில் அந்த தொகுதியில் நிறுத்தப்படுகிற வேட்பாளருக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கட்சி சின்னம், இதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். சமுதாய செல்வாக்கு, கட்சி செல்வாக்கு, அவர் அந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறார், ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவங்க, இவ்வளவு செல்வாக்குங்கிறது இன்னொரு வெளிப்படையாக சொன்னால் வாக்குக்கு பணம். அந்த எந்த அளவுக்கு எந்த விகிதாச்சாரத்தை அடிப்படையில் அது போய் சேருதோ அது வெற்றி தோல்வியை கடைசியில் தீர்மானிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது தான் மேலோட்டமாக பார்த்தாலே
திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு 40% 42% இந்த தேர்தலில் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலை. அதை தாண்டி இந்த பக்கம் அந்த 58% 55 ஆமாம் 58% அதிமுக என்டிஏ அணி தாவேகா சீமான் ஆளுக்கு கொஞ்சமாக பிரிச்சுக்குவாங்க. அப்படி வருகிற பொழுது மீண்டும் ஒரு குறைந்தபட்சம் இந்த முன்ன மாதிரி 40,000 30,000 20,000 வாக்குகள் வித்தியாசத்துலலாம் வெற்றி பெற முடியாது. 1000 500 2000 3000 இழுபறி நிலையில் தான் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இந்த ஆட்சி அகல வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக மக்கள் தீர்மானித்தா அது ஒரு 8-10% வருகிற பொழுது அது கொண்டு வந்துடும், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடும். என்ன நடக்க போகிறதுங்கிறது நம்ம பார்த்துருவோம் வாக்குப்பதிவுக்கு பிறகு. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயங்கனது எண்ணி நன்றி. நன்றி 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 வணக்கம்.